அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு ஜீரோ சம்பா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி பார்க்கலாம். குக்கரை வச்சுக்கோங்க, ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கியதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிக்கோங்க. அது நல்லா வதங்கியதும் வேக வச்ச மட்டன் சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மட்டன் வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ கிரேவிக்கு நம்ம உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கணும். ஸோ அந்த மட்டனையும் நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கி அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். யாராச்சும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கியதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எவ்வளோ வதக்குறோமோ எண்ணெயில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. மட்டனில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வதக்கியதும் நான் ஒரு 4 பீஸ் தேங்காய், ஒரு 4-5 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி இது கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணி வேக வச்சுக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு இது வெந்துட்ட அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துட்ட அப்புறம் முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். ஸோ முருங்கைக்காய் நீங்கள் விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வைக்கிறதா இருந்தாலும் ஒரு குக்கரில் போட்டு விசில் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்து சும்மா தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கொதிக்கிற அளவுக்கு வச்சாலும் முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். நான் குக்கர் போட்டு சும்மா ஒரு விசில் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு இந்த குழம்பு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த குழம்பு. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.